அந்த மணி எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. இதுவா கல்யாணத்துக்கு சொல்ல வேண்டிய மந்திரம்? நீ கல்யாணத்துக்கு போயிருக்கியா? நிறைய கல்யாணத்துக்கு போயிருக்கேன். நீ எந்த ஐயா குரு கேள்வி கேட்கிறியா? போய் கேள்வி கேட்க முடியுமா? ஓஹோ, நீ சொல்வதுதான் மந்திரம். சரி சொல்ற. குரு அடியாத ஒரு விண்ணப்பம். ஆன்சு போட்டவன், சாராயம் குடிச்சவன், லைட் அடிச்சவன், கான்ட்ராக்ட் போட்டவன், இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கேட்டோம்? 1ஆம் பதி, 2ஆம் பதி, 3ஆம் பதி, 4ஆம் பதி, 5ஆம் பதி, 6ஆம் பதி, 7ஆம் பதி, 8ஆம் பதி, இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க. ஆன்சு போடாதவன், சாராயம் குடிக்காதவன், லைட் அடிக்காதவன், கான்ட்ராக்ட் போடாதவன், இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கேட்டோம்? இவங்கெல்லாம் ஓரையில படி வச்சு சாவடுறாங்க. ஆடி கதுக்காரு அந்த தூர பண்ணிட்டாங்க. போனானா வந்தானா மொழியல்ல போனானா கொர்சல்ட்டு போ. அதானா போனானா மொழி எழுதாம போனானா? எப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்துக்கு கூட சொல்லிட்டு தானே போவாங்க. எல்லாம் உன்னால வர கலவை. நான் என்ன செய்தேன்? 4 கேஸ் தான் வச்சிருக்கேன். அந்த கேஸ் வீட்டுக்கு இருக்க கேஸ் எக்கியா தம்பி. வீட்டுக்கு இருக்க கேஸ் இல்லங்க. அந்த சமையல் ரூம் சாவி சமையல் அதுக்கு புத்தக கேஸ் சமையல் செய்வதற்கு கொடுத்த அந்த எல்லாம் வந்து 4 கேஸ் தான் 4 கேஸ். ஏய் கேஸ்டா. ஏய் பிராந்தி பாட்டில திருத்தவே முடியாதுடா. நான் யார் எதன் தெரியுமா? எதுக்கு? யாரு கல்யாணத்துல மொய் எழுத போறனா அவங்களுக்கு ஆள் கொண்டு வந்து அறிவு இருக்க உங்களுக்கு. ஒடி எழுதிட்டு போறாங்க அவங்களுக்கு தான கொடுக்கணும். அவங்க மொய் எழுதுனா அவங்கிட்ட துட்டுக்குது மொய் எழுதுனா. ஆமா. அவங்கிட்ட துட்டுக்குது துட்டு போய் சாப்பிட்டு போவோம். துட்டு என்ன பண்ணுவோம்? அடடே எவன் கல்யாணத்துல மொய் எழுத போறனா அவனுக்கு ஆள் கொண்டு வந்து குத்தா கூட வேற கல்யாணத்துக்கு போனா ஏமா நான் போன ஆச்சி கல்யாணத்துக்கு நான் மொய் கூட எழுதி ஒரு போன் சொல்லுங்க. நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். ஏய் ஓ நினைத்தது போல உடைய தம்பிக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்து முடிந்து விட்டது. இந்த இரவுடைய தம்பிக்கு முதலிரவு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்குண்டான பால் பழ ஏற்பாடு செய்தால் உடன் பால் வச்சு பால் பழ உடனுக்குண்டான பால் ஏற்பாடு அவளுக்காக வழி வைத்து காத்துக் கொண்டிருக்கேன். அவள் பாலோடு வந்தால் அந்த பாலை இறந்து விட்டு அவளுக்கு எனக்கு இன்று முதலிரவு அதை நான் எதிர்பார்த்துக் கொண்டேன். யார்கிட்ட பேசுறீங்க? உன்னை பத்தி தாண்டி பெருமையா சொல்லியிருக்கேன். தனியா பேசுறீங்களே? இல்ல நமக்கு திருமணம் முடிஞ்சதுல முதலிரவு பத்தி பேசியிருக்கேன். ஓ தாலி கட்டுறதா வேலை? ஆமா ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எனக்கு திருமணம் நடக்கணும் எதிர்பார்த்தாயா? அதை நானே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கும் எனக்கும் முதலிரவு என்று எதிர்பார்த்தாயா? அதை எதிர்பார்த்துக் கொண்டுதான் அவளோட காத்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப நான் உன்னை சாகடிக்க போறேன்னு அவன் எதிர்பார்த்தாயா? நேரம் கிடையாது, வாடி போலாம். நீ நான் சின்ன குழந்தை வா சொப்பு என்ன பேசுறா? இனிமே நீ உயிரோட இருந்தால் இந்த பூமிக்கு ஓடி வந்தாய். உனக்கு உனக்கு தம்பிக்கு அவசரமாக திருமணம் ஏற்பாடு செய்து முடித்தேனே. தொட்டு தாலி கட்டிய கணவன் என்று கூட பார்க்காமல் அவனையே கொலை செய்யவதற்கு புரிந்திருக்கிறாய். இனிமேல் முகத்தில் விழிக்காதே. போலி நிறுத்திவிட்டு அன்று அநியாயமா என்னுடைய குடிசைக்கு தீ வைத்து என்னுடைய தந்தையோட அக்காவை அநியாயமா செத்து போனாங்க. நான் பார்க்கும் போது தீப்பந்தத்தை கையில பிடிச்சிருந்தது இவன் தான். அதனாலதான் நயவஞ்சகமா பேசினேன். அவன் கையால தாலிய கட்டிக்கிட்டேன். அவனை சாக அடிக்கணும்னு நினைச்சேன். சாக அடிச்சேன். வந்த வேலை முடிஞ்சது நான் வரேன். என்னமா அவசரப்பட்டீங்களாமா? என்னடா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாது. உனக்கு கணவரையா கொலை போய் துணிக்காமா? உனக்கு என்னடா தெரியும்? அநியாயமா என்னுடைய குடிசைக்கு தீ வைத்தியோட தந்தையோட அக்காவும் அநியாயமா செத்து போனாங்கடா. நான் பார்க்கும் போது அந்த குமரன் தானே தீ பந்தத்தை கையில பிடிச்சிருந்தது. உனக்கு தெரியுமாடா? குமரங்கிறத தீ பந்தத்தை தான் நீ பார்த்த. ஆமாண்டா. உன் குடிசைக்கு தீ வச்சு கம்மியாகி யாருன்னு எனக்கு தெரியும்.
டேய் 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 என்னடா சொல்ற உன் குடிசைக்கு தீ வைக்கும் போது கூட இந்த கம்மியாட்டி நான் தான். அடா பாவி அடா துரோகி டேய் இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறீங்க சொல்லுப்பா வைமா இதுக்குனே தான் பைத்துக்கு வரீங்களா நான் வேணாம்னு சொன்னேன். அந்த கம்மியாட்டி நீ தடுத்த உன் குடிசைக்கு நான் தீ வச்சு கொளுத்துருவோம். அடா பாவி பயந்து போய் நான் கம்முன்னு தெரிஞ்ச அந்த கம்மியாட்டி சும்மா விட மாட்டான். ஏண்டா பச்சா ஏமாத்தோடு இங்கே இருக்கிறானுங்க பாரு. டேய் இதை தெரியாமையே குமரன் தான் என்னுடைய குடிசைக்கு தீ வைத்தான்னு நினைச்சு அவரை நான் சாகடிக்கவே துணிந்து விட்டுனடா பாவிடா உன் குடிசைக்கு தீ வச்ச கம்மியாட்டி யாருன்னு எனக்கு தெரியும். நேரம் காலம் வரும்போது நான் யாருன்னு சொல்றேன். சரி யார் கனவு ரொம்ப நல்லவரா அப்படின்னா உலகம் போட்டு விட்டுறா. நான் இருக்கிறேன் உன் கணவர்கிட்ட உன் மாவன்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் நல்லது எடுத்து நான் சொல்றேன். கையில் பிடித்து விட்டது கையில் பாய்ந்து விட்டதா அப்படியா தலைக்கு வந்தது தலைப்பாவையோடு போய்விட்டது நல்ல வேலை எப்படியோ உயிர் பிடித்த அது போதும்டா அது போனதா தப்பித்து விட்டேன் இந்த பாவிய மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதுவே போதும் மாமா மன்னிக்க முடியாது மாபெரும் தவறு செய்திருக்கிறாய் நான் உன்னை மன்னிக்க வேண்டுமா மாமா ஏதோ சின்ன சிறிய பெண் தெரியாம தவறு செய்து விட்டேன் இந்த பாவிய மன்னிக்க கூடாதா மாமா தெரியாமல் செய்யக்கூடிய தவறாயுது ஆமா மாமா அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் உன்னை பார்த்தால் நல்ல பெண் போல் தெரிகிறது என்னுடைய தம்பி தவறு செய்திருப்பான் என்று தவறான முறையில் மனதில் நினைத்து அவனை கொலை செய்யும் அளவிற்கு துணிந்திருக்கிறார் 2 டைல் தான் ஊரு. இனிமேல் இப்படிப்பட்ட தவறு செய்ய மாட்டேன் என்று எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் மாமா இனிமே இந்த மாதிரி தவறெல்லாம் நடக்காது இது சத்தியம் மாமா தாராளமா நம்பலாம் அவன் சத்தியம் செய்து கொடுக்கிறான் இல்லை தவறான முறையில் போக மாட்டான் எதற்கு ஜாக்கிரதை இரு. சந்தோஷமா அக்கா இந்த பாவியை நீங்க தவறா நினைக்காதீங்க யார் என்றே தெரியாது அநியாயமா என்னுடைய குடிசைக்கு தீ வைத்து இவருடைய தந்தையோட அக்காவும் அநியாயமா செத்து போயிட்டாங்க நான் பார்க்கும் போது தீ பந்தத்தை கையில பிடிச்சிருந்ததே நீங்க தான் என்னுடைய குடிசைக்கு தீ வைத்தீங்கன்னு நினைச்சு உங்களை நான் கொலை செய்யவே துணிந்து விட்டேன் இந்த பாவியை மன்னிச்சிடுங்கத்தா வள்ளி உன் மீது தவறு கிடையாது உன்னுடைய குடிசைக்கு தீ வைத்து விட்டு அந்த தீபந்தத்தை என் கரத்தில் போட்டு விட்டான் நீ பார்க்கும் போது என் கரத்தில் தீபந்தம் இருக்கவே உன்னுடைய குடிசையை நான் தான் கொடுத்து என் மீது சந்தேகப்பட்டு விட்டான் ஆமாங்க உன்னுடைய குடிசையை நான் கொடுத்த அந்த கருத்தை மூடி தான் கொடுத்தேன் அந்த விட்டு விட்டான் இது ஒரு சந்தோஷம் வாங்க போகலாம் Ready?
மகேந்திரமணி நாட்டை சென்று ஏழ்மையான குடும்பத்தில் பின்னாக பிறந்து பீமலாயிர பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறார். அது மட்டுமா எந்த சதவீத பாவிலும் தெரியல ஏன் குடிசைக்கு அடியோடு தீ வச்சு எரிச்சான் அவனை பழைக்க அந்த தீயிலிருந்து நான் தப்பி வந்திருக்கேன். அவனை ஊரா தேடிட்டு வரேன். அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சது அவனை கொலை செய்யாத விடவே மாட்டேன். இருந்தாலும் நான் ஒரு பெண்ணானது நான் தனிமையில சென்ற முடியாது. ஒரு ஆண் துணை தேவைப்படுது. அது யாரா இருக்கும்? கண்ணன் தனிமையிலே பேசிக் கொண்டிருக்கிறாரே, இவள் யார் என்றே தெரியவில்லையே. சரி, அழைத்து பார்க்கலாம். பாருங்கி நான் இதே ஊரை சேர்ந்தவன் தான். நானும் ஒரு கூத்தாடி குடும்பங்க. தெருவுல வித்த காட்டுவாங்களே அவங்களா? ஏங்க வீதி வீதியா சென்று கூத்தாடுவது எங்க வழக்கம்? சபாஷ். அவன் தனிமையில் பேசிக் கொண்டிருந்த என்னை நான் தனிமையில பேசிய காரணம் என்ன தெரியுமா? இங்க பாருங்க எந்த சபையார பாவில தெரியல என் குடிசைக்கு அடியோட தீ வச்சு எரிச்சுட்டாங்க. அவனை தாய்ந்த ஊருக்குள்ள கேட்டு வரேன். உங்க குடிசைக்கு தீ வச்சவன் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஆமா. என்ன சொல்றீங்க? யார் தெரியுமா? யாரு? இந்த ஜமீன் கோட்டை சேர்ந்தவன். ஜமீன் கோட்டை சேர்ந்தவன். அவன் பேரு குமார. அப்படின்னு ஜனங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க சொல்லும் வார்த்தை உண்மையா? சத்தியமாயா வாயில பொய்ய வர. அப்போ என் குடிசைக்கு தீ வச்சோம் அந்த குமரனை அவனேதான். அவன் வாழவே விடக்கூடாது. அப்படியா? இருந்தாலும் அது மட்டுமா என் உடன் பிறந்த பிறப்போர்த்தி இருக்கா. யாரு? அவ பேரு வள்ளி. அடிங்கம்மா தாலிங்களா இருக்கும். யார் அவ தாலி? ஏண்டி அந்த வள்ளிதாடி குமாரனை கல்யாணம் பண்ணிக்கிறா? எவனை பழிக்கும்படி வாழணும் துடிக்கணும் அவனை ஒரு தங்கை திருமணம் பண்ணி இருக்கலாம். ஏங்க அவங்க இருவரும் ஒண்ணு சேர்ந்து வாழ அவன் நினைக்கிறாங்க. அவங்க இருவரையும் வாழவே விடக்கூடாது. நான் சொல்றபடி நீங்க செஞ்சினா உனக்கு என்ன வேணாலும் நான் பரிசா கொடுக்குறேன். அப்படியா? நீங்க காதை மட்டும் கொடுங்க. கச்சிதமா நான் சொல்லி முடிக்கிறேன்.